வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல டிஎன்செட் 2017 பேப்பர் 2ல மேத்தமெட்டிக்ஸ்ல நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல கேட்ட ஒரு 3 क्वेश्चनோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பார்க்கலாம். பை நியூட்டன்ஸ் மெத்தட் f of x equal to x power 5 minus x cube plus 3 and if xn equal to 1 then xn plus 1 is அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது நியூட்டன்ஸ் மெத்தட்ல xn plus 1 கேட்டிருக்காங்க. அது given data என்ன கொடுத்தாங்க அப்படின்னா f of xங்கிறது x power 5 minus x cube plus 3 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி xn ஓட வேல்யூ 1 கொடுத்துட்டாங்க. முதல்ல நியூட்டன்ஸ் மெத்தடோட ஃபார்முலா எழுதிக்கலாம். அதாவது xn plus 1 அப்படின்னா xn minus f of xn divided by f dash of xn. இதான் அது நியூட்டன்ஸ் மெத்தடோட ஃபார்முலா. இதுல என்னங்கிறது 0 1 2 3 அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இப்போ இதுல xn plus 1 கன்ஃபைன் பண்ணணும் அப்படின்னா f of xn கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி f dash of xn கண்டுபிடிக்கணும். f of xn கண்டுபிடிக்கிறதுக்கு f of x அவங்க கொடுத்துட்டாங்க. என்னது x power 5 minus x cube plus 3 இருக்கு. இப்போ f dash of x கண்டுபிடிங்க. x power 5 டிஃபரன்ஸ் பண்ணனாகும் 5x power 4 வந்துரும். x cube டிஃபரன்ஸ் பண்ணனாகும் 3x squared வந்துரும். அப்போ 5x power 4 minus 3x squared plus 3 டிஃபரன்ஸ் பண்ணா 0 வந்துரும். இது என்னது f dash of x. இதுல f of x f dash of x ல x க்கு பதிலா xn சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? f of xn equal to xn power 5 minus xn power 3 plus 3 வந்துரும். இதுல xn வேல்யூ 1 இருக்கு. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? f of 1 equal to 1 power 5 minus 1 cube plus 3 வந்துரும். இது சிம்பிளிஃபை பண்ணா 3 வந்துரும். அப்ப f of xn ஓட வேல்யூ என்னதுன்னா 3. அதே மாதிரி f dash of xn கண்டுபிடிக்க போறோம். அதாவது f dash of x ல x க்கு பதிலா xn சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? f dash of xn equal to 5x power 4 n வந்துரும் minus 3 xn ஸ்கொயர்டு வந்துரும். இதுல xnக்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன ஆகும்? f dash of 1 equal to 5 into 1 power 4 minus 3 into 1 square வந்துரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா f dash of xnங்கிறது 2 வந்துரும். இப்போ xn plus 1 தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வரும்? xn plus 1 xn minus f of xn divided by f dash of xn. இதுல xnங்கிறது 1 minus f of xn ஓட வேல்யூ 3. நெக்ஸ்ட் f dash of xn ஓட வேல்யூ 2. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா xn plus 1 ஓட ஆன்சர் என்னன்னா -1/2 ன்னு வரும். இப்போ இது வந்து ஆப்ஷன் எதுல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 1ல இருக்கு. இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन the Lagrange's interpolating polynomial for the data அப்படி சொல்லிட்டு i ஓட வேல்யூ 0 1 2 கரஸ்பாண்டிங் xi வேல்யூ 0 1 2 அவனோட கரஸ்பாண்டிங் yi வேல்யூ 1 3 7 கொடுத்தாங்க. இந்த டேட்டாவுக்கு Lagrange's interpolating polynomial கேட்டுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ Lagrange's interpolating polynomial பொறுத்த வரைக்கும் நம்ம எது எப்படி யூஸ் பண்ணுவோம், எந்த டேட்டாவுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்இக்குவல் இன்டர்வல்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த அன்இக்குவல் இன்டர்வல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் ரோ ஒய் வேல்யூ செகண்ட் ரோ இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா Lagrange's interpolating ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டால இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதணும் பிளஸ் செகண்ட் டேர்ம் டேட்டால இருந்து செகண்ட் டேர்ம் அப் டு லாஸ்ட் டேட்டால இருந்து லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா Lagrange's interpolating பாலினாமியல் கிடைச்சிரும். இது எப்படி சார் எழுதுறது அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா இங்கே இருக்கு x0 y0 இருக்கு. இப்போ இது என்னுடைய வேல்யூ எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல x0 y0ல இந்த x0 விட்டுட்டு மீதி இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே x வச்சு எழுதணும். தட் இஸ் x minus x1 into x minus x2 into x minus xn. இது நியூமரேட்டர்ல வந்துடும், எழுதியாச்சு. டினாமினேட்டர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இது இருக்க நியூமரேட்டர்ல எங்கெங்க x இருக்கோ அதனுடைய xக்கு பதிலாக இந்த கரஸ்பாண்டிங் x0 வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. தட் இஸ் x0 minus x1 x0 minus x2 up to x0 minus xn எழுதணும். இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேட்டாவில் இருக்க y வேல்யூ y0ன்னு எழுதுறீங்க பிளஸ் அதே மாதிரி செகண்ட் டேர்ம். இப்போ செகண்ட் டேர்ம் எப்படி சொல்லியிருக்கோம்? செகண்ட் டேட்டாவில் இருந்து செகண்ட் டேர்ம் எழுதணும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? எக்ஸோட வேல்யூ x1 இருக்கு. அப்போ அந்த டேர்மை விட்டுட்டு மீதி இருக்க டேர்ம் மட்டும் எழுதணும். தட் இஸ் x minus x0 இன்ட்டு x minus x2 இன்ட்டு அப் டு x minus xn அப்படிங்கிறது நியூமரேட்டர்ல எழுதியாச்சு. டினாமினேட்டர்ல எக்ஸுக்கு பதிலாக இந்த செகண்ட் டேர்ம்ல இருக்க இந்த எக்ஸ் வேல்யூ என்னது x1க்கு ரீப்ளேஸ் பண்ணி எழுதுங்க. அப்போ என்ன ஆகும்? x minus x0க்கு பதிலாக x1 minus x0 நெக்ஸ்ட் x1 minus x2 அப் டு x1 minus xn வந்துடும். இன்ட்டு செகண்ட் டேட்டால இருக்க கரஸ்பாண்டிங் y வேல்யூ என்னது y1 எழுதிட்டீங்க பிளஸ் அப் டு லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம எழுதிட வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் x minus a into x minus b அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா x ஸ்கொயர் மைனஸ் a பிளஸ் b இன்ட்டு x பிளஸ் ab. இதான் ஃபார்முலா. அதாவது எக்ஸுங்கிறது காமனா மல்டிப்ளை பண்ண x ஸ்கொயர் வந்துடும். மைனஸுங்கிறது காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணி எழுதிட்டு இன்ட்டு எக்ஸ் அடுத்தது ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணி எழுதினீங்கன்னா அதான் ஃபார்முலா. x minus a into x minus b ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்டு
மைனஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டா எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்னது 012, ஒய்யோட வேல்யூ 137 எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா x0 y0 வந்துடும், செகண்ட் டேட்டா x1 y1 வந்துடும், தேர்ட் டேட்டா x2 y2 வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த டேட்டா 3 டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணணும், லெக்ராஞ்சிஸ் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். எப்படி சொன்னோம், ஃபர்ஸ்ட் டேட்டாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டாவில் எக்ஸ் வேல்யூ இங்கே இருக்கு 0 இருக்கு, அதை விட்டுட்டு மீதி இருக்க டேர்மால மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் டேட்டாவுடைய எக்ஸ் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடுதணும். அப்போ என்ன ஆகும், 0 மைனஸ் 1 இன்ட்டு 0 மைனஸ் 2 இன்ட்டு கரஸ்பாண்டிங் y வேல்யூ இங்கே இருக்கு 1 இருக்கு 1 எழுதியாச்சு ப்ளஸ் செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் எப்படி எழுதணும், செகண்ட் டேட்டா வச்சு எழுதணும். செகண்ட் டேட்டாவில் எக்ஸோட வேல்யூ இருக்கு 1, அதை விட்டுட்டு மீதி கட்டாமல் மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 0 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, இது நியூமரேட்டர் எழுதிட்டோம். டினாமினேட்டர் என்ன வரும் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ இங்கே என்ன இருக்கு 1 இருக்கு, அப்போ 1 மைனஸ் 0 இன்ட்டு 1 மைனஸ் 2 வந்துடும், இன்ட்டு கரஸ்பாண்டிங் y வேல்யூ இங்கே இருக்கு 3 எழுதிட்டோம் ப்ளஸ் லாஸ்ட் டேட்டா. லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு 2, இங்கே இருக்கு 7 இருக்கு. இப்போ ஃபார்முலா படி என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 0 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த 2ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ நான் 2 மைனஸ் 0 இன்ட்டு 2 மைனஸ் 1 கரஸ்பாண்டிங் y வேல்யூ 7 எழுதிட்டீங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பாலினாமியல் கிடைச்சிடும். எப்படி இதை சிம்பிளை பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் இருக்க அந்த நம்பரை சிம்பிளை பண்ணலாம். டினாமினேட்டரில் இதை சிம்பிளை பண்ணால் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 வந்துடும். அப்போ ஆகும் டினாமினேட்டரில் 2 வரும். ஆல்ரெடி நியூமரேட்டரில் 1 இருக்குது, அப்போ 1/2 எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த நியூமரேட்டரில் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா ஏக்கு போல 1 இருக்குது, பிக்கு போல 2 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ப்ளஸ் பி, ஏங்கிறது 1 பிங்கிறது 2, அப்போ ஆகும் மைனஸ் 3xன்னு வந்துடும் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி, தட் இஸ் 1 இன்ட்டு 2னா 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் டேர்மில் இருக்கிற டினாமினேட்டர் சிம்பிளை பண்ணோம்னா 1 இன்ட்டு மைனஸ் 1 வந்துடும், தட் இஸ் மைனஸ் 1. இங்கே நியூமரேட்டரில் 1 இருக்குது, இப்போ 1 டிவைட் பை மைனஸ் 1னா மைனஸ் 3ன்னு வந்துடும். இப்போ கான்ஸ்டன்ட்டாக மைனஸ் 3. நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி ஃபார்மெட்டில் எழுதுறீங்க. இப்போ ஏக்கு பதிலாக 0 இருக்குது, பிக்கு பதிலாக 2 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஆன்சர் ஆகும் 2ன்னு வரும். அப்போ மைனஸ் 2xன்னு வந்துடும் ப்ளஸ் ஏபி இன்ட்டு பி. இப்போ 0 இன்ட்டு 2னா வரும் 0ன்னு வந்துடும், அதை எழுத வேண்டாம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தேர்ட் டேர்மில் டினாமினேட்டர் கான்ஸ்டன்ட் டேர்மை சிம்பிளை பண்ணுங்க. இப்போ 2 இன்ட்டு 1ன்னு வரும். இப்போ டினாமினேட்டரில் 2ன்னு வந்துடும், நியூமரேட்டரில் 7 இருக்குது, அப்போ 7/2ங்கிறது கான்ஸ்டன்ட்டாக அதை தனியாக எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பிக்கு ஃபார்மெட்டில் இருக்குது. ஏக்கு பதிலாக 0 இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. இப்போ 0 ப்ளஸ் 1னா 1ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ்னா மைனஸ் 1xன்னு வந்துடும் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி, ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1. இப்போ 0 இன்ட்டு 1னா 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ தேர்ட் டேர்ம் என்ன வரும்னா 7/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோம். இப்போ 1/2 மட்டில் பண்ணுங்கனாலும் 1/2 எக்ஸ் ஸ்கொயர்டு 1/2 இன்ட்டு மைனஸ் 3xனா மைனஸ் 3/2xன்னு வந்துடும். 1/2 இன்ட்டு 2னா 1ன்னு வந்துடும். அதே மாதிரி மைனஸ் 3 உள்ள மட்டில் பண்ணுங்க. மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா மைனஸ் 3x ஸ்கொயர்டு, மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2xனா ப்ளஸ் 6x. அடுத்தது தேர்ட் டேர்மு 7/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா 7/2x ஸ்கொயர்டு, 7/2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் 7/2xன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளை பண்ணால் என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே சிம்பிளை பண்ணால் எக்ஸ்ன்னு வந்துடும், கான்ஸ்டன்ட் டேர்ம் சிம்பிளை பண்ணால் 1ன்னு வந்துடும். அப்போ நான் கொடுத்துருக்க டேட்டாவுடைய பாலினாமியல் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இது ஆப்ஷன் நம்பர் 2ல் இருக்குது. இதுதான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். த வேல்யூ ஆஃப் y at x equal to 0.1 for y dash equal to 1 minus y, y of 0 equal to 0 using Euler modify method அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது மாடிஃபை யூலர்ஸ் மெத்தடில் x equal to 0.1க்கு ஒய்யோட வேல்யூ என்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. முதல்ல மாடிஃபை யூலர்ஸ் மெத்தடுக்கு ஃபார்முலா எழுதலாம். அதாவது y dash equal to dy by dx equal to f of x, y இருந்துச்சு அப்படின்னா வித் பவுண்ட் இனிஷியல் கண்டிஷன் y of x not equal to y not இருந்துச்சு அப்படின்னா மாடிஃபை யூலர்ஸ் மெத்தடுக்கு ஃபார்முலானா yn plus 1 equal to yn plus h into f of xn plus h by 2, yn plus h by 2 into f of xn, yn. இதானது மாடிஃபை யூலர்ஸ் மெத்தடுடைய ஃபார்முலா. இதுல என்னோட வேல்யூ 0ல இருந்து அப் டு இன்ஃபினிட்டி போயிட்டு இருக்கும். ஹச்சோட வேல்யூ என்னதுன்னா x1 minus x0. இப்போ கொஸ்டின்ல x1ங்கிறது என்னது அப்படின்னா அவன் கேட்டிருக்க டேட்டா தான் என்னது x1, அதாவது
0.1 கேட்டுருக்காங்க, அதுதான் x1 வேல்யூ. அப்போ x0ங்கிறது என்னன்னா கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருவாங்களோ அதை x0 வந்துடும். இப்போ முதல்ல கிவன் டேட்டா என்ன இருக்கு, y dash equal to 1 minus y, that is f of s, ங்கிறது 1 minus y, y of 0 equal to 0 இருக்கு. இப்போ y of x0 equal to y0ங்கிறது கம்பேர் பண்ணும்போது x0ங்கிறது 0 வந்துடும், y0ங்கிறது 0 வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ x0 கண்டுபிடிச்சாச்சு, y0 கண்டுபிடிச்சாச்சு, f of s, y கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, y at x equal to 0.1 கேட்டுக்கிறாங்க. அப்போ y1 கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் என்னதுன்னா x1ங்கிறது 0.1 இருந்துச்சு அப்படின்னா y1 கண்டுபிடிக்கணும். இப்போ ஹச்சோட வேல்யூ ஃபார்ம் பண்ணோம்னா x1 மைனஸ் x0 பார்த்தோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. x1 வேல்யூ 0.1, x0 வேல்யூ 0, சிம்பிளை பண்ணோம்னா ஹச்சோட வேல்யூ 0.1. ஓகேங்களா? இப்போ இந்த மாடிஃபை யூலர்ஸ் மெத்தட்ல எண்ணுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணாலும் y1 கிடைச்சிரும். இப்போ எனக்கு பதில் 0 சப்ஸ்டிட் பண்ணாலும் LHSல y1 வந்துடும், பிளஸ் y0 பிளஸ் h இன்ட்டு f ஆஃப் x0 பிளஸ் h/2, y0 பிளஸ் h/2 இன்ட்டு f ஆஃப் x0, y0ன்னு மாறிடும். ஃபர்ஸ்ட் இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த f of x0 y0 வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த h x0 அந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது y0 வேல்யூ 0 பிளஸ் h வேல்யூ 0.1, f of x0க்கு பதிலா 0 பிளஸ் h க்கு பதிலா 0.1 டிவைட் பை 2, y0க்கு பதிலா 0 பிளஸ் h க்கு பதிலா 0.1 டிவைட் பை 2, f of x0 வேல்யூ 0, y0 வேல்யூ 0. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் f of 0,0 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். f of s, yங்கிறது என்ன கொடுத்துருவாங்க, 1 minus y இருக்கு. அப்போ இதுல yக்கு பதிலாக கொடுத்துருக்க டேட்டால என்ன இருக்கு அப்படின்னா 0 இருக்கு. அப்போ 1 minus 0னா 1 வந்துடும். அப்போ f of 0,0 ஆன்சர்னது 1. அப்போ அதுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணாலும் 0.1 0. வந்துடும். f of 0 plus 0.1 டிவைட் பை 2 சிம்பிளை பண்ணால் 0.05 வந்துடும். அதே மாதிரி பிளஸ் 0 பிளஸ் 0.1 டிவைட் பை 2 அதை சிம்பிளை பண்ணால் 0.05 வந்துடும். f of 0,0 ஆன்சர்னது 1, அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 into 0.05 அப்படிங்கிறது வந்து 0.05 வந்துடும். இப்போ என்ன ஆகுது, f of 0.05, 0.05 வருது. இப்போ x ஓட வேல்யூ இங்கே என்ன 0.05, y ஓட வேல்யூ 0.05, f of s, yக்கு ஃபார்ம் பண்ணது 1 minus y. இப்போ இந்த yக்கு பதிலாக 0.05 சப்ஸ்டிட் பண்ணாகும். f of 0.05, 0.05 ஆன்சர்னது 0.95 வந்துடும். அப்போ f of 0.05, 0.05 ஆன்சர் என்னன்னா 0.95 இன்ட்டு 0.1 இருக்கு. அதை சிம்பிளை பண்ணாகும் 0.095 வந்துடும். இப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் ஏல 0.095 இருக்கு. இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். தேங்க்யூ.